சேலாக இருக்கேண்ணா. ரோலிங் கொடு. ரோலிங் சார். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னா ஷாப்பிங் போக போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெஸ் வாங்கி. ஸோ ஆக்சுவலாக நம்மக்கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ப்ரீமியமாக இருந்தாலுமே அப்பப்போ நம்ம கொஞ்சம் சில இடத்துக்கு போகிறோம், சில முக்கியமான இடத்துக்கு போகிறனால ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு தேவைப்படுறனால இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னா பஸ் சைடு தான் போட போகிறோம். வெஸ்ட் சைடுடா. அப்புறம் வெஸ்ட் சைடுனா சொல்லுவா, வெஸ்ட் சைடு ஸ்டைலாக சொல்லுண்டா. ஸோ நேற்றே என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டோம். எப்பயுமே எல்லார் டீம்லேயும் ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசி தான் வளர்ப்புவாங்க. எங்கள் டீமில் வந்து ஃபஸ்ட்டே வளர்ப்பிடுவாங்க, ஆனால் கடைசியில் வந்துடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கடைசி வரல, ஒரே வளர்ப்பிட்டாங்க. வெயிலில் வந்தால் கருப்பாயிடுறேன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். யாரா ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறா? அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்குண்டா, அது அவங்களுக்கே ஸோ அட்டாச் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ வெல்கம் டு அஜய் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங் விளாக். காஞ்சனா படமா இருக்கா? எங்கள் காரில் வந்து நாங்கள் வந்து நான் ஆளே பக்தியான ஆள். நான் எங்கள் காரில் ஒரு எலுமிச்சம்பளம் பூ, நானே ஒரு விசித்திரமான ஆள். நானே விசித்திரமான ஆளுங்க. இல்லை விசித்திரமான கேள்வி கேட்குறீங்க. நானே விசித்திரமான ஆள், ஏன்ட்ட விசித்திரமான கேள்விலாம் கேட்குங்க. அப்புறம் திருநீர் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலயம் அருட்பிரசாதம். இது மட்டும் ரீட் பண்ணுறாரு வாட்டி. போடா பேசுறியா? ரீட் பண்ணுறாரு வாட்டி. போடா. ஆக்சுவலாக வந்து நல்லா படிப்பான், ஆத்திச்சூடி எழுது. ஏன்னா திருவள்ளுவர்னு சொன்னாங்க திருவள்ளுவர் படிக்கிறப்ப. ஸோ நம்ம வந்து அருள் பெற்றாச்சு. ஸோ நம்ம அப்படியே போவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வரப்போ வந்து எனக்கு வந்து சாக்லேட் ஓட்ஸ் ஒன்று வாங்கணும். சாதா ஓட்ஸே வாங்கலாமேடா, அதுக்கிட்ட சாக்லேட் ஓட்ஸு. ரீல்ஸ் பார்த்தியா? ஏற்று உள்ளே ஏற்றானே கங்காவரை கூப்பிட்டு போவாயில்ல காரில். ரோட்டில் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை உடனே கங்காரு வந்தானே கங்காரு வத்திக்கு உள்ள கரைச்சி கங்காருக்கு சீட் பெல்ட்லாம் போட்டுக்கணும். ஏதோ பாட்டை போட்டு யாரோ எனக்கு என்ன பேச்சு அப்படின்ட்டு கங்காரு வத்திக்கு உள்ள நம்ம வேணா அதுக்கு வேணா ஆட்டுக்குட்டியை உட்காரச்சு போகலாம். என்ன சொல்கிறேன்? முதல்ல ஆட்டுக்குட்டிலாம் இருக்கு, ரோடோட மாடு வேணா இருக்கு. மாடு சென்னையில் இருக்கானே ரோடு மாடுன்னா அரவிந்தா. ஆமாம். ஒரு விஷயம் வந்து ஞாபகப்படுத்திட்டேன் வரப்ப. என்ன விஷயம்? ஒரு சாக்லேட் ஓட்ஸ் ஒன்று வாங்கணும். அப்புறம் வந்து சேட்டபிள் ஒன்று. சேட்டபிள்னா? சேட்டபிள்டா, சேட்டபிள். சேட்டபிள்னா? ஏய் சேட்டபிள்லாம் தெரியாதா? தெரியாதனால தானே கேட்குறேன். ஏய் அது தெரியாம கூட மதுரையில் இருக்க. தெரியாதியா? அதுக்கு ஏன் கொதிக்கிற? அது தெரியாம ஏன்டா நீங்க சலூன் கடைக்கு வர? யாரா அவன்? ஏய் எந்திரி முதல்ல. ஃபேஸ் வாஷ் நான் வந்து மேக்ஸிமம் வந்து உப்பு சோப்பு போடுற நீ. உப்பு சோப்பு போட்டுட்டு வீட்டில் இங்கே வந்து சேட்டபிள்ன்றேடா. உப்பு சோப்பு போடுறேன்னா இல்லை நானே உப்பு சோப்பு எடுத்துச்சு. ட்ரெஸ்ஸுக்கு கூட நான் ஷாம்பு ஷாம்பு போடுவியா? உப்பு சோப்பு யாரும் சொல்லல, ஆக்டரும் சொல்லல, செலிபிரிட்டிஸும் சொல்லல. இப்போ நீ யாரா? நீ ஆக்டர் தான்டா ஜெய். நான் என்னோட வேலை ஆக்டர். நீ வாழ்க்கையில ஆக்ட் பண்ண மாட்டேன், உண்மையாக தான் இருப்பேன்.
தட்றா எஸ்டிஆர்ரா அட்ரா வெஸ்ட் சைடு வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, நாங்கள் என்ன வாங்க போகிறோம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கா இந்த கலரில் எனக்கு வேண்டாம் கேரட் ஃபிட்டு. இந்த கலரில் கேரட் ஃபிட் வேணுமா? இது கேரட் 34 சைஸு 30ல் வேணும் எனக்கு. அந்த அண்ணன் கேட்டேங்க, இங்கே இருக்குண்டா கேரட் ஃபிட்டு. இது கண்டக்டர் ஃபிட்டு மாதிரி இருக்குது. இதுவும் கேரட் தான்டா. இது கேரட் தான் 32 வேணா. பீட்ரூட் ஏதாவது வேணாமா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. நான் எப்போவுமே ட்ரெஸ் எடுக்க போகிறப்போ இந்த கலரில் பேண்ட் வேணும், இந்த கலரில் ஷர்ட் வேணும் அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு போவேன். ஆனால் நான் நினச்சிட்டு போன அந்த கலரு அந்த கடையில் எங்கேயுமே இருக்காது. அந்த கடையில் எங்கே அந்த ஊர்லேயே இருக்காது. எப்போயுமே இதான் எனக்கு நடக்கும். ஆனால் என் ஃப்ரெண்டோட சும்மா கேஷுவலாக போகிறப்போ அந்த கலர் மட்டும்தான் கண்ணில் படும். கலெக்ஷன் எல்லாமே புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஒயிட்டு, இந்த சாண்டல் கலர் அதுதான் இருக்குது. இந்த கலர்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஷர்ட் வந்து டாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட் வந்து ஓட்டையாக இருந்துச்சு. ஏர் வென்டிலேஷன் நல்லா வரும் போல், ஏர் வென்டிலேஷன் ஷர்ட். அதுக்கப்புறம் இதுவுமே டாட்டாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஷர்ட் என்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இதுவுமே ஹோலாக தான் இருக்குது. ஸ்டைலாகவும் இருக்குது, ஃபார்மலாகவும் இருக்குது, ஃபங்கியாகவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. வைரமுத்து நண்பா ஓ நண்பா நண்பா ஓ நண்பா அந்த மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி போடுறான் பூ போட்ட சட்டை. ட்ரெஸ் தவிர இந்த சைடு வந்து ஷூ இருந்துச்சு, செப்பல் இருந்துச்சு, அது பக்கத்தில் வந்து பிளான்ஸ் இருந்துச்சு, அது பக்கத்தில் வந்து பாட் இருந்துச்சு. எல்லாமே அப்படி பக்கத்துலேயே இருந்துச்சு. உங்கள் வீடை அழகுபடுத்தணுன்னா இங்கே வந்து இந்த பிளான்ஸ்லாம் வாங்குங்க. அப்புறம் அந்த பாட்ஸ்லாம் வந்து வெரைட்டியாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே கிளாஸாக இருந்துச்சு. நான் வந்து பால்கனியில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பால்கனியில் இல்லை, சரியான பெருசு. நான் கூட ஏதோ பக்கத்து கடையில் நிற்கிறேன் நினச்சேன். இல்லை இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது. இது ட்ரையல் ரூமா இல்லை பெட்ரூமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இதில் ஒரு ஆள் 10 பேர் கூட ட்ரையல் பார்க்கலாம். நீ போனோடனே நான் அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன்னா ஏதோ சட்டத்தில் வந்துட்டேன்ற மாதிரி எனக்காக 3 பேர் ஆல் செட் பண்ணுறாடா, எனக்கு ஃபாலோ பண்ணனு. 3 பேர் என் முன்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க. நானும் பார்த்துட்டே இருந்தாங்க. சரி சட்டை பேண்ட்டுன்னு திருட வந்துட்டேன் போல அப்படின்ட்டு 3 பேர் எனக்காக செட் பண்ணி அனுப்பி விட்றாங்க. நிறையா வந்துட்டு நானும் அப்படியே போகிறேன் தான். அப்புறம் வந்து உட்காந்துட்டேன் நீட்டாக. சூப்பராக இருக்குப்பா, போட்டு பாருப்பா. முடிவெட்டுற அண்ணனும் ட்ரெஸ்ஸு விற்கிற அண்ணனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குப்பா. போட்டு போனால் எல்லாரும் ஒன்று தான் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா விற்காமல் கிடக்கும். இந்த பேண்டு விற்காமல் கிடக்கும். என்னடா தெரியற இந்த பேண்ட்லேயே சைஸ்டா. இந்த பேண்ட்லேயே சைஸ்னா என்ன சைஸு? என் சைஸ்டா. உன் சைஸாக கேட்பேன். போடுறது உன் சைஸ்னால் பேண்ட்டே வருமா? இதான் உன் சைஸு அப்படின்னு சொல்கிறேன். என்ன சைஸ்னா இந்த இருக்குடா, கேட்றா. அது வேற பேண்ட்ரா. இந்த பேண்ட் தானே கேட்ட? ஓ ஓ அந்த வேற பேண்ட்டா? ரிலாக்ஸ் பண்ணுறவங்க ஒன்று முடியா? ஸ்லிம்முனானே ஸ்லிம்மான தான் போடுவா. அது ரிலேட்டட் ஒன்று இருக்குடா, ரிலேஷன் அதை மட்டும் முடியா? இது ஒன்று தான் எடுக்க போறியா? இந்த ஒரு பேண்ட்டுக்கு எவ்வளோ மணி நேரம்டா? 1.5 மணி நேரம்டா. பில் போடுவோமாடா? நம்மளே பில் போடணுமா? யாருமே இல்லைடா. இப்போ வந்து வெஸ்ட் சைடு போயிட்டு எனக்கு அங்கே அவ்வளோவா எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகலை. என் ஃப்ரெண்டு மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, ஒரே ஒரு பேண்ட்டு தான் எடுத்தேன். கடைக்காரங்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க நீங்கள்லாம் கேட்டாங்க ஒரு வாட்டி. ரொம்ப தர்ம சம்பந்தம் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு எதுவுமே அங்கே எனக்கு செட் ஆகலை. ஸோ அடுத்து வந்து எங்கே போனால் ஜூடியோ போகிறேன். மதுரை ஜூடியோ. மேக்ஸிமம் நான் போட்டிருக்க சட்டையாக இருந்தாலும் சரி, பேண்ட்டாக இருந்தாலும் சரி, செருப்பாக இருந்தாலும் சரி, என்னைய மாதிரியே ஒரு 20 பேர் 25 பேர் போட்டு வருவாங்க ஒரே நாளில்.
இப்போ நான் இந்த சட்டையெல்லாம் போட்டு போகிறேன்னா ஒரு 10 பேராவது ஆப்போசிட்டில் என்னைய மாதிரி போட்டு வருவாங்க. அந்த மாதிரி பிரத்யேகமான ஸ்டூடியோ இங்கே தான் நம்ம போக போகிறோம்.